வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவேங்கன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தொலைந்த பொருள் அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். பிரசன்னத்தில் ஆகினாலும் சரி, வீட்டில் ஏதாட்டி ஒரு பொருள் தொலைந்தாலும் அப்படிங்கிறது சரி. எப்போதுமே ஜாதகத்தில் காணாமல் போன பொருளை வந்து 8ஆம் பாவகத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அது பிரசன்னம் அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக இருக்கும். நம்ம ஜாதகத்திலையும் ஏதாட்டி ஒரு உறவுகளோ ஏதாட்டி ஒரு பொருளோ அப்படிங்கிறது தொலைஞ்சு போச்சுன்னா, அன்றைய நேரத்திற்கு 8ஆம் பாவகம் கோச்சாரத்தில் எந்த இடத்திற்கு பயணம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். அது நமக்கு பொருளை காட்டி கொடுக்குமானா சில இடங்களில் அது காண்பித்து கொடுக்கும், கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஊர் வழக்கங்களில் பார்த்திங்கன்னா, தொலைந்த பொருள் அப்படிங்கிறது உடனே கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அரக்காசு அம்மன் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அரக்காசு அம்மனுக்கு வேண்டி வைக்கிறது எப்படின்னா, ஒரு மண்டவெல்லத்தை சர்க்கரையை ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு அரை அளவு அதை கரையக்கூடிய அளவுக்கு போட்டு வச்சுருவாங்க. அவங்க என்ன பொருள் தொலைந்ததோ அந்த பொருள் தானாக கிடைக்கும். தானாக கிடைக்கும்னா தேடினா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றளவிலையும் நம்ம பாட்டி தாத்தா சொன்ன பழக்கங்களில் அது ஒன்று இருக்குது. சரி, யார் இந்த அரைக்காசு அம்மன், எதற்கு இத்தனை முக்கியத்துவம், அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த அரக்காசு அம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் போட்டாலே நமக்கு சென்னையில் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக அப்படிங்கிறது சொல்லலாம். ரொம்ப பிரபல்யமாக இருக்குது அந்த தேவியோட மகிமை அப்படிங்கிறது. அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா 107 தெய்வங்கள், 107 தேவியர்கள்னு சொல்லலாம். நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் உள்ள வரைக்கும் எல்லா அம்மனும் அந்த கோவிலில் 107 தெய்வங்கள் சுற்றி வர அந்த கோவிலில் வச்சுருக்குறாங்க. ஒரே ஒரு தெய்வம் நடுவில் 108ஆவதாக பார்த்திங்கன்னா அரக்காசு அம்மன் அப்படிங்கிறது இருக்குது. யார் இந்த அரக்காசு அம்மன், எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஏதோ முக்கியமான குறிப்புகள் பத்திரங்கள் அப்படிங்கிறது அங்கே காணாமல் போச்சான். அப்போ அவங்க வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் பிரகதாம்பாள் அப்படிங்கிற தெய்வத்தை அவங்க ரொம்ப முக்கியமாக வணங்குவாங்க. அவங்க வேண்டினாங்களாம். வேண்டின்னு 2 நாளில் அந்த முக்கியமான குறிப்பு பத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைத்ததான். விஜயநகர பேரரசில் அவ்வளோ முக்கியத்துவமாக இருந்த ராஜாவே தன்னுடைய பிரகதாம்பாள்கிட்ட, தன்னுடைய எல்லை கோவில்கள்லேயோ ஊர்கோவில்களில் இருக்கிற பிரகதாம்பாளை வேண்டினாங்க. அப்படி அந்த பத்திரம்ங்கிறது கிடச்சிது. சரி, தமிழ்நாட்டில் இங்கே வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, இங்கே தற்போது சென்னையில் ஒரு குபேர கோவில் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சுவாமி கோவிலில் குபேரன், மகாலட்சுமி, அதே மாதிரி குபேரனுடைய மனைவி, இவங்க 3 பேரும் வீற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. சுவாமியோட முக்கியமான ஆபரணம் அப்படிங்கிறது அங்கே தொலைஞ்சு போச்சான். அந்த ஆபரணத்தை வேண்டிண்டு அங்கே உள்ள வைதிகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிரகதாம்பாள்கிட்ட வேண்டியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி காலங்களுக்கு முன்னாடி. அப்போ அந்த 2 நாளில் அந்த தொலைந்த போன முக்கியமான பொருள், சுவாமி கழுத்தில் போடப்பட்ட மாலையோ இல்லைனா ஏதோ ஒரு முக்கியமான ஆபரணமோ அது கிடைச்சுதான். அப்போ அவர் சொன்னாலாம், அந்த பிரகதாம்பாளையே நான் இங்கே கொண்டு வைக்கிறேன், பிரதிஷ்டை பண்ணுறேன். அவங்க பேர் தான் அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற ஒரு பேர் இங்கே வந்திருக்குது. அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான சன்னதிகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு பாட்டில் நம்ம 108 தேவியோட பேர் அப்படிங்கிறது நாமமாக அங்கே உருவெடுத்திருக்கும். அதே கோவில்களில் இங்கே 108 தேவிகளும் ஒன்று போல குடியிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது தான் இங்கே அரக்காசு அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில். முடிந்தவர்கள் தொலைந்து போன பொருட்களோ இல்லைனா நீங்கள் ஏதாட்டி ஒரு ஆசைப்பட்டுன்னா கூட அதை கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த கோவிலில் போயிட்டு அங்கே போய் எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. நடந்ததையும் எனக்கு நடக்க போகிறதையும் அங்கே ஒரு குறிப்பாக அவங்க கேட்குறாங்க. அதுக்கு பலன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான கோவில். உங்களுக்கு எதாட்டி பொருளை காணலை அப்படின்னாலும், எதானே உங்களுக்கு விருப்பப்பட்டது எதாட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனா கூட அந்த கோவிலுக்கு ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அங்கே குபேரனுடைய கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க, நீங்கள் நினைத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.